கஞ்சாமணி. இவன் கஞ்சா வழக்கில் சில மாதங்களுக்கு முன் ஜெயிலுக்கு போனவன். ஜாமீனில் வெளிவந்த பிறகு தப்பி ஓடிய இவனை பிடிக்கச் சென்ற மத்திய பாதுகாப்பு படை காவலர் தாஸ் என்பவரை கத்தியை காட்டி மிரட்டி மரண பயத்தை ஏற்படுத்தினான். ஊருக்குள் கத்தியுடன் வளவந்த இவன் டவுசர் போட்ட டான் என்ற நினைப்பில் டிராயருடன் மக்களை அச்சுறுத்தி திரிந்தான். இதனை தடுக்க போலீஸ் நடவடிக்கை எடுப்பார்களா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவனை பிடிக்க உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சிறப்பு தனிப்படையினர் கஞ்சாமணியை பிடிக்க களத்தில் இறங்கினர். சைனா கத்தியுடன் டாங்லி என்ற நினைப்புடன் திரிந்த அவனை காவல்துறையினை பிடிக்க வருவதை அறிந்து தப்பி ஓடினான். அப்பொழுது எதிர்பாராத விதமாக வழுக்கி விழுந்து கத்தியை காட்டி காவலரை மிரட்டிய வலதுகை, எட்டி உதைத்த இடதுகால் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இருந்தாலும் அடிபட்ட மணியை மீட்டு போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்து மாவுக்கட்டு போட்டனர். இப்ப மணியை பிடிச்சு கூண்டில் அடைச்சு ஓடச் சொல்ற உலகம் என்ற நிலையில் கஞ்சாமணி கட்டு போட்ட மணியானான். இது இறைவன் கொடுத்த தண்டனையா? எதுவானாலும் தப்பு செஞ்சா தண்டனை நிச்சயம். சிகிச்சைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒப்படைத்து சிறையில் அடைக்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளனர். அந்த பாட்டை நிறுத்துறா. எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாது. அதான்டா யானை குழிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்க மாட்டா.